ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாத நடப்புகளை தான் பார்க்குறோம். அந்த வரிசையில் பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள்ள நடப்பு நிகழ்வு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையகத்தின் அரசு கூடுதல் செயலர் மற்றும் ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்னா சாய்குமார். சரிங்களா? இது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், ஊராட்சி கடமைகள் மற்றும் பொறுப்புகளை செயல்படுத்தும் விதத்திலும் அதிகார பகிர்வு அளித்து திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் விதத்திலும் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா தமிழ்நாடு. சரிங்களா? ஊராட்சி கடமைகளை மற்றும் பொறுப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் முதலிடத்தில் உள்ளது தமிழ்நாடு. சரிங்களா? அடுத்து திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள் தமிழகம் இரண்டாவது இடத்துல இருக்குது. சரிங்களா? திறன் மேம்பாட்டில் தமிழகம் இரண்டாவது இடத்தில். அதே மாதிரி நிதி பரிவர்த்தனைகள் தமிழகம் மூன்றாவது இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், எந்த பகுதியில் திறந்தவெளி அருங்காட்சியகம் அமைய உள்ளது? எங்கன்னா கீழடி. சரிங்களா? நாலாவது கொஸ்டின், எந்த நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அதிபர் ட்ரம்ப் மோடியிடம் சம்மதம் தெரிவித்துள்ளார்? குவாட் நாடுகளின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சம்மதம் தெரிவித்துள்ளார். சரிங்களா? அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், உலக ஹிந்தி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10 கடைபிடிக்கிறாங்க. எப்போன்னா 2006 ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? ஸோ இதில் உலக அளவில் 60 கோடி பேர் மொழி, அதாவது 60 கோடி பேர் பேசும் மொழி ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? உலக அளவில் 60 கோடி பேர் பேசும் மொழி ஹிந்தி அப்படின்னு ஐநா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்மொழி மற்றும் வெளிநாடுகளில் ஹிந்தியை ஊக்குவித்தல். சரிங்களா? பன்மொழி மற்றும் வெளிநாடுகளில் ஹிந்தியை ஊக்குவித்தல். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், ஹிந்தியில் ஐநா செய்திகளை விளம்பரப்படுத்த சுமார் $70 லட்சம் இந்தியா வழங்கியுள்ளது. சரிங்களா? எத்தனை லட்சம் டாலர்னா $70 லட்சம் இந்தியா ஐநாவுக்கு வழங்கியுள்ளது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் 1975 இந்திரா காந்தி அவங்க தலைமையில் தான் முதல் ஹிந்தி மாநாடு நடைபெற்றது. சரிங்களா? யார் தலைமையில்? இந்திரா காந்தி தலைமையில், முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் தான் முதல் ஹிந்தி மாநாடு 1975 நடைபெற்றது. சரிங்களா? அதேமாரி 1949 ஐநா பொது சபையில் முதலாக ஹிந்தி பேசப்பட்டது. சரிங்களா? ஐநா பொது சபையில் எப்போ ஹிந்தி பேசப்பட்டதுன்னா 1949. சரிங்களா? அடுத்தது 6ஆவது கொஸ்டின் பாருங்க, பாரத் டெக்ஸ் என்ற பெயரில் ஜவுளி தொழிலின் பிரம்மாண்ட கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சரிங்களா? எங்கன்னா டெல்லியில் நடைபெறுகிறது. ஜவுளி மற்றும் ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளில் இந்தியாவின் தரநிலை 6வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? ஜவுளி மற்றும் ஆடைகளை ஏற்றுமதி செய்யும் பெரிய நாடுகளின் இந்தியாவின் இடம் 6வது இடம். அதே மாதிரி ஜவுளி ஏற்றுமதி 2030க்குள் 9 லட்சம் கோடி இலக்கு தீர்மானிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து 7வது கொஸ்டின், எந்த பகுதியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை தனது புதிய செயல்பாட்டு தளத்தை அமைத்துள்ளது? சரிங்களா? எந்த பகுதினா சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைச்சிருக்கிறாங்க. என்ன பகுதினா பூஜாரி காங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பூஜாரி காங்கோ அந்த பகுதியில் தான் தனது தளத்தை மத்திய ரிசர்வ் படை அதை அமைச்சிருக்கிறாங்க. ஸோ அது எந்த படை பிரியும் பார்த்தீங்கன்னா 196 205 இந்த இரு படைப்பிரிவு தான் அந்த தளத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், 8வது கொஸ்டின், பிரிக்ஸ் வருடாந்திர உச்சி மாநாடு ஜூலை மாதம் எந்த நாட்டில் நடைபெறும்? சரி, எந்த நாட்டில்னா பிரேசிலில் உள்ள ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறும். சரிங்களா? அதாவது ஜூலை மாதம் ஜூலை 6, 7 அந்த டேட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கூட்டமைப்பு 2009 பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா ஆகிய நாடுகளுடன் நிறுவப்பட்டது. சரிங்களா? அதே மாதிரி 2010 தான் தென்னாப்பிரிக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. கடைசியாக இணைஞ்ச நாடு எதுனா இந்தோனேசியா. சரிங்களா? இப்போ சமீபத்தில் தான் இணைஞ்சிருக்கிறாங்க இந்தோனேசியா. மொத்தம் இதில் 11 நாடுகளால் இந்த அமைப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள், அமீரகத்தில் நடைபெற்ற கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியில் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் அமாண்டா அனிசிமோவா அவர் சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அமெரிக்காவின் அமாண்டா அனிசிமோவா சாம்பியன் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து 10வது கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உலகின் முதல் மாற்றுத்திறனாளி விண்வெளி வீரராக செல்பவர் யார்னா ஜான் மெக்பாலோ. சரிங்களா? முதல் விண்வெளி மாற்றுத்திறனாளினா யாருன்னா ஜான் மெக்பாலோ. இவர் பிரிட்டனை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவர். சரிங்களா?
2006 நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்று வெள்ளிப் பதக்கமும் வெண்கலப் பதக்கமும் வென்றவர். சரிங்களா? யாருன்னா ஜான் மெக்ஃபாலோ. ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கடைசியாக பாருங்கள், நாட்டில் இதுவரை மொத்தம் ஆளில்லா விமானங்கள் 29,500 ட்ரோன்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இது ஆளில்லா விமானம்னா ட்ரோன்கள் சொல்லுவாங்க. இது வரைக்குமே 29,500 ட்ரோன்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, இதெல்லாம் அவ்வளோதான். தேங்க்யூ.